அக்கா பொன்னி! ஐயோ! ஐயோ! ஆமா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? அண்ணன், அண்ணி, ஐஸ்வர்யா, பிரியா யாரும் வரலையா? ஆனா அந்த பவுனி எப்போ உன் கூடவே இருப்பாளே, அவ கூட வரலையா? இல்லக்கா, பெங்களூர் வரைக்கும் பெரிய பையன் போயிருக்கான். சின்ன பையன் எங்க போயிருக்கானே தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பொண்ணுங்க 2 பேரும் காலேஜ் ஸ்கூல்னு கிளம்பிட்டாளுங்க. அண்ணனும் அண்ணியும் தனியா தான் வீட்ல இருக்காங்க. அதான் பவுன துணைக்கு இருக்க சொல்லிருக்கேன். சரி சரி சரி. அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமேன்னு கிளம்பி வந்தேன். அது சரி. என்ன இங்க நிக்கிற? வா, உள்ள வா, உள்ள வா, வா. என்னக்கா, இங்கே வீட்ல யாரும் இல்ல? காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கிளம்பிடுவாங்க. சாயந்தரத்துக்கு மேலதான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. பகல்ல நான் மட்டும்தான் இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருப்பேன். ஐயோ, தனியா இருக்க உங்களுக்கு போர் அடிக்கலையா? நேசிச்சு பண்ற எந்த வேலையும் போர் அடிக்காது பொன்னி. ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் என்னது, வெளி வேலை எல்லாம் மத்தவங்கதுன்னு அப்படி தெளிவா பிரிச்சு விட்டேன். அதனால இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன். பொன்னி, இந்த வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சமா இருக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கண் சிமிட்டவே முடியாது. அத்தனை வேலை இருக்கும். நாம நேசிக்கிறவங்களுக்கு தானே இதெல்லாம் செய்யறோம். அதனால ரொம்ப கவனம் எடுத்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன். அதனால எனக்கு போரே அடிக்காது. ஆமாக்கா, நீங்க சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். உங்க மனசு யாருக்கும் வராது. சரி சரி, அதை விடு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் ஏன் சாப்பிட போறேன்? உங்க வீட்டுக்கு வர போறேன்னு முடிவு பண்ணதும் காலையில இருந்து பட்னி, சாப்பிடவே இல்ல. நான் பத்திரிக்கை வைக்கும் போது உங்க வீட்டுக்கு வந்தனே, அப்போ சின்ன வெங்காய சாம்பார் ஒண்ணு வச்சிருந்தீங்க. மனம் ருசியும் அப்படியே இன்னும் என் நாக்கு நுனியிலே இருக்கு. இன்னைக்கு கூட பவுனு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வீட்டு சாம்பார்ல என்ன சலசலன்னு இருக்கு, அக்கா வைப்பாங்க பாரு, அத மறக்கவே முடியாதுன்னு. அப்படி என்னக்கா பண்ணுவீங்க? அதான் நான் சொல்றேன். வா 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 வா. போதும் போதும். சாம்பாரு எப்படி இருக்குன்னு பாரு. நீங்கெல்லாம் சட்டுன கடைக்கு போயிட்டு இந்த சாம்பார் பொடி மசாலா பொடின்னு வாங்கிட்டு வந்துருவீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வேலை செய்யவே இல்லையே. நான் வீட்ல எல்லாமே செய்வேன். நம்ம ஊர்ல இந்த மசாலா தூளை அரைக்கிற முறை இருக்கே, உலகத்திலே யாரும் போட்டி போட முடியாது. அப்படி ஒரு மனம். மிளகா வத்தலையும் மல்லியும் 2 நாள் வெயில்ல காய வைக்கணும். சீரகம், வெந்தயம், கசகசா, மிளகு, சோம்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி, இது எல்லாத்தையுமே இரும்பு சட்டியில தனித்தனியா அதோட மனத்துக்கு வறுத்தி எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலைய 2 நாள் நிழல்ல உலர்த்தணும். அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெயில அப்படியே கருகாதபடி முறுமுறுன்னு வறுத்து எடுக்கணும். பெருங்காயத்தை எண்ணெயில வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவும் மெஷின்ல கொடுத்து நல்ல மசாலா அரைச்சு வச்சீங்கன்னா எந்த குழம்பு செஞ்சாலும் 8 ஊருக்கு மணக்கும். இப்பெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு எரியுது, வயிறு எரியுதுன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. எங்க வீட்டுல யாருக்கும் இந்த விஷயம் இருக்கிறதே தெரியாது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்றாங்கல்ல, அது நம்ம ஊர் சமையல்ல இருக்கு. அது தெரிஞ்சு பண்ணா வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்தை நேசிக்கிறவங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு செய்யணும். அது சரிக்கா, ஒரு சாம்பார் பொடியில இவ்ளோ விஷயம் இருக்கா? இவ்ளோ பண்ணணுமா? இவ்ளோ விஷயம் செய்யணும் பொன்னி. அப்பதான் வீட்ல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. வீட்ல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். அக்கா, அன்னைக்கு சட்டுன்னு வீட்ல பாம்பு வந்ததை நாங்க யாருமே கவனிக்கல. நீங்க மட்டும் அந்த வாடையை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களேக்கா, எப்படிக்கா? யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை கிட்ட சொல்றேன், கேட்டுக்கிறியா? நான் வீட்டு வேலை செய்யறதோட நிறுத்துறது இல்ல. நான் கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு பண்ணுவேன். அதோட சின்னதா கொஞ்சம் தியானமும் பண்ணுவேன். மனசுல ஒண்ணு இல்லாம ஆகும்போது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் பாரு. அந்த சக்திய அது வேற. இந்த கண்ணு, காது, மூக்கு அதெல்லாம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். எங்கயோ ஒரு பறவை சின்னதா சத்தம் பட்டா நமக்கு நல்லா கேக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த பாம்போட வாடை எனக்கு உடனே தெரிஞ்சது. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குக்கா.
ஆனா அன்னைக்கு அந்த பாம்பு வந்துட்டு போனதுல இருந்து அண்ணனும் அண்ணியும் தான் ரொம்ப கவலையோட இருக்காங்க. ஐயோ, இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்காங்க? நான் தான் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வர சொன்னேனே. 3 வாரம் புத்துக்கு பால் ஊத்த சொன்னேனே. அதெல்லாம் சரி, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆனாலும் அண்ணன் ஒரே புலம்பல். இந்த பாம்புக்கு பாலை ஊத்திலாம் வளர்க்க கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாம்புக்கு பால் வாக்காதுன்னு சொல்றாரா? அப்படின்னா அவர் வேற அர்த்தத்துல சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் அதான் ஒன்னும் புரியல. சரி சரி, அது என்னன்னு அப்புறம் யோசிக்கலாம். நீ வயிறார சாப்பிடு. சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ரசிச்சு சாப்பிடு. உனக்கு பிடிச்ச சாம்பார் தான். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இங்க பா சந்துரு, நான் இப்பவே சொல்லிட்டேன், எல்லாரும் அவங்க சக்திக்கும் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக போவோம். மற்றபடி இந்த போட்டி, பந்தயம், ரேஸு, அவனை அடிக்கணும் இவனை அடிக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. டேய், அதை நீயே எப்படியாவது குரூப்ல சொல்லிடு எல்லாருக்கிட்டையும். மச்சான், ஏற்கனவே பெருசுங்க கிட்ட நம்ம பேர்லாம் கெட்டு போயிருக்கு மச்சான். ஐயோ, என்னாச்சு? ஏன் அழுறா? அறிவு இருக்கா உனக்கு? குழந்தைய போய் சின்ன குழந்தைய கூட பார்க்காம தள்ளி விட்டுருக்க. ஏன் உன் வண்டியை தொட்ட என்ன கெட்டு போயிருமா? டேய் முட்டாள், உனக்கு தாண்டா அறிவில்ல. ஏய், எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? சைலன்சர் கொதிக்குது. வா, வந்து தொட்டு பாரு. வா, அந்த குழந்தை கை வச்சிருந்தா வெந்திருக்காது. அதுக்கு தான் தடுக்க போனேன். அதுக்கு அடிக்க வர கையெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். என்ன நடக்குதுன்னே தெரியாம பப்ளிக்ல வந்து ஹீரோ மாதிரி சீன் போடுறியா? அதென்னடா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வர? உன்னை அன்னைக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தப்போ அவங்க உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி அனுப்பலையா? இரு, இப்பவே மறுபடியும் கால் பண்ணி வர சொல்றேன். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியே சுத்த விட்டு ஏன் உசுர எடுக்கிறாங்க? போலீஸா? டேய் மச்சான், என்னடா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கா? டேய் மேடம் 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 மேடம், எதுக்கு மேடம் போலீஸ் எல்லாம்? ஏதோ அறியாத சிறுவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மேடம். தோ இப்போ இவனும் மன்னிப்பு கேட்பான் பாருங்க. டேய், நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? டேய், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்றாடா, மன்னிப்பு கேளுடா. டேய், நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கிறேன். அங்க இருந்து பார்க்கும்போது உனக்கும் அப்படிதானே தெரிஞ்சது. அதனால தான் ஓடி வந்தேன். குழந்தைக்கு என்ன யாரா இருந்தாலும் இப்படிதான்டா பண்ணுவாங்க. இல்ல, நீ சரிப்பட்டு வரமாட்ட. நான் இப்பவே 100க்கு ஃபோன் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போ சொல்றேன். இரு. டேய் சந்துரு, ஒரே ஒரு சாரி தானடா, கேளேன்டா. டேய், போலீஸ் ஸ்டேஷன் போனா முட்டிக்கு முட்டி தட்டிட்டு வாங்க மச்சான். என்னடா பேசிட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடி எப்படிடா? அதெல்லாம் முடியாது மச்சான், கேளுடா ப்ளீஸ். ஏய் சாரி, குழந்தைய கீழே தள்ளி விட்டதும் கோத்துல வந்து கத்திட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இது பார், இந்த தடவை உன்னை சும்மா விடுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? கடைசியில் இவகிட்ட போய் சாரி கேட்க வச்சிட்டல. எல்லாம் என் தலை எழுத்து. என்கிட்ட பேசிடாத. டேய், அந்த செந்தில் பைய சஸ்பெண்ட் முடிஞ்சு வர்றதுக்குள்ள எல்லா ஃபைலும் கரெக்ட் பண்ணிடுறோம். ஓகே சார். இல்லைனா ஐடி ஃபைல் பண்ணும்போது நம்ம மாட்டிடும். எஸ் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். இது செந்தில் டேபிள் இருந்தா ஆமாங்க சார். யூ கேன் கோ. சரிங்க சார். இந்த ஃபைலு தான், இந்த அக்கௌண்ட்ஸ் தான் நானும் நீங்களும் மலேசியா போயிட்டு வந்ததுக்கு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட். அந்த செந்தில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் பில்லு கேட்குறாங்க.
போன வருஷம் போன ஒன்னொன்னுக்கும் இப்ப பில்லு கட்ட எங்க போகுது? நம்ம போன இடத்தையெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? இடியட். மே கமின் சார். எஸ் கமின். வாங்க பரந்தாமன். வணக்கம் சார். என்ன மிஸ்டர் செல்வராஜ், நீங்கள் 3 நாள் லீவுன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? இல்லை சார், ஊருக்கு போனேன் சார். போன வேலை முடிஞ்சிருச்சு. அதான் நாளையிலேருந்து வர்றேன்னு சார்கிட்ட சொல்லிட்டு போக வந்தேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, நிறைய வேலை இருக்கு. ஓகே சார். என்ன பரந்தாமன், என்ன விஷயம்? சார், இந்த எஸ்கே மில் ஆர்டர் டெலிவரி பண்ணோம். நீங்கள் இதில் கொஞ்சம் சைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இந்தாங்க சார். பரந்தாமன், பணம் கட்டினவங்களுக்கு சீக்கிரமா ஆர்டர் டெலிவரி பண்ணுங்க. சரிங்க சார். அந்த செந்தில் டெல்லி கிளைண்ட்டுக்கு ஆர்டர் ஸ்டாப் பண்ணது இப்போ வரைக்கும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. நானும் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் சேட்டு வழிக்கு வர மாட்டேங்கிறேன். சீக்கிரம் அனுப்பிடுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். ம். செல்வராஜ் சார், அந்த டெஹரா கன்சல்டன்சி போனா போகுதுன்னு தான் விட்டேன். அதே ஆர்டர் இன்னொருத்தர் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாரம் உங்களை அனுப்பி வைக்கிறேன். ம், போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்க சார். உங்களுக்கு வந்து 20%, ம், எனக்கு 80%. சரிங்க சார். ஓகே. அந்த செந்தில் வரதுக்குள்ள விடிப்பட்ட வவுச்சர்ஸ் எல்லாம் போட்டு அக்கௌண்ட் சரி பண்ணி வச்சிருங்க. சேர்மானுக்கு தெரிஞ்ச பையனை உள்ள விட்டது தப்பாய் போச்சு. ஏதாவது எலி மாதிரி நோண்டிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க சார். வீடு சூப்பரா இருக்குக்கா. சரிக்கா, டைம் ஆச்சு, பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க, நான் அப்படியே கிளம்புறேன். இரு 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 இரு. இது கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடு. ஐயோ அக்கா, வீட்ல நிறைய சாக்லேட் இருக்கு. அதுக்காக ராணி அக்கா வீட்டுக்கு போய் சும்மா வந்தேன் நான் சொல்லுவேன். வீட்டுல போய் பிள்ளைங்களுக்கு கொடு. முக்கியமா அந்த கடைசி வாண்டி இருக்க அவளுக்கு கொடு. சரி. பண்ணி, நீ வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ அடிக்கடி வந்துட்டு போ. பிள்ளைங்களும் கூட்டிட்டு வரணும். சரி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் வந்தேன். நீ உன் மனச போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்திருக்கேன்னு நீ வந்தப்போவே எனக்கு தெரிஞ்சது. அது கேட்க தெரியாம தான் நீ சுத்தி வலிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருந்த. ஏய், எனக்கு அப்பவே தெரியும். சொல்லு, என்ன உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஒன்னும் இல்லக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க புவனான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். 4 ரவுடி பசங்க அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்பவும் நான் கேட்டதுக்கு அண்ணன் அந்த பொண்ணுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அக்கா, அண்ணன் இந்த விஷயத்துல மட்டும் கடுமையா நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு குழப்பமா இருக்கு. அவங்க அம்மா ஜெராக்ஸ் கடையில போய் பிரச்சனை பண்ணதுக்கு இந்த பொண்ணு என்னக்கா பண்ணும்? பாவம்க்கா, அந்த பொண்ணுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை என் ஃபோன்ல இருந்து டெலீட் பண்ணிருக்காரு. பிளாக் கூட பண்ணிருக்காருக்கா. அதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னமோ ஏதோ பெருசா பிரச்சனை இருக்குமோன்னு மனசுக்கு தோணுது. பொன்னி, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த புவனாங்கிற பொண்ணு உனக்கு யாரோ எவரோ தான்.
அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட குடும்பம் என்ன, எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா அவங்களோட பழக்கம் வேணான்னு சொல்ற உங்க அண்ணனை உனக்கு முழுசா தெரியும். ம்? அவர் உன் புருஷனை வளர்த்து ஆளாக்குனவரு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா அந்தஸ்துக்கும் காரணமானவர். உன் குடும்பத்தோட காவல் தெய்வமா உன் வீட்டு வாசல்ல நிக்கிறவரு. இந்த விஷயத்துல அவர் சொல்றதுதான் கேட்கணும். நீங்க சொல்றது நியாயம்தான், எனக்கு புரியுது. ஆனா கண் கலங்கி பரிதவிப்போட நின்ன அந்த புவனா பொண்ணோட முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு போன்ல என் பேரை எப்படி வச்சிருக்கா தெரியுமா? காடஸ்னு போட்டு வச்சிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியலையக்கா. என்கிட்ட இவ்வளவு காசு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஐயோ பொன்னி, உன் முன்னாடி யாராவது கண் கலங்கி நின்னா உன் மனசு தாங்காது. ஏதாவது உடனே தூக்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். இந்த பாரு, அது எனக்கு புரியுது. ஆனா பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. சில சமயத்துல நம்ம பாவம் பார்த்து உதவி பண்றது நமக்கே கேடா முடிஞ்சிடும். இப்போதைக்கு விநாயகர் அண்ணன் சொல்றதுதான் நீ கேட்கணும். அதுதான் உனக்கு நல்லது. மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். சரிங்கக்கா. சந்தோஷமாயிரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வா. சரியா? வரேன்க்கா. போயிட்டு வா. போயிட்டு வரேன்க்கா. இந்தாங்க காஃபியை வாங்கிக்கோங்க. என்ன நீ காஃபி கொண்டு வர? பொன்னி எங்க? பொன்னி ராணி அம்மா வீட்டு வரைக்கும் போயிருக்கா. ஓ அப்படியா? எப்போ போனா? ஒரு 11 மணிக்கே போயிட்டா. ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மதியம் சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லிட்டீங்க போல இருக்கு. பாம்பு வீட்டுக்குள்ள வந்ததை இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பாம்பு நல்ல பாம்பு, நான் அதை அப்பயே மறந்துட்டேன். ஆனா நீயும் பொன்னியும் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு பாம்பு வந்துச்சு. ரொம்ப விஷமான பாம்பு. அதைத்தான் என்னால மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு பாம்பு வந்துச்சா? பவுனு சொல்லவே இல்லையே. அது என்ன பாம்புங்க? அது சாதாரண பாம்பு இல்ல விசாலம். உடம்பு பூரா விஷம் இருக்கிற மனுஷ பாம்பு. எந்த பாம்பு கடிச்சாலும் வைத்தியம் பார்த்து பொழைக்க வச்சிடலாம். ஆனா இந்த மனுஷ பாம்பு கடிச்சா ஸ்ட்ரைட்டா எமலோகம்தான். என்னங்க சொல்றீங்க? என்ன மனுஷ பாம்பு? யாரு வந்தது? நீங்க யார பார்த்து பயப்படுற ஆள் இல்லையே. நேத்துல இருந்து உங்க முகமே சரியில்லை. யாருங்க வந்தது? புஷ்பவல்லி வந்திருந்தா விசாலம். புஷ்பவல்லியா? எந்த புஷ்பவல்லி? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனாலே அந்த புஷ்பவல்லி. நீங்க அந்த புஷ்பவல்லியா சொல்றீங்க? ஆமா. அவ பாம்பேல எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. அவ எதுக்குங்க இங்க வந்தா? தெரியலையே. எதுக்கு இங்க வந்தா? என்ன திட்டத்தோட வந்திருக்கா? எதுவுமே தெரியல. புவனான்னு ஒரு பொண்ணை பத்தி பொன்னி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கால, அந்த புவனா புஷ்பவல்லியோட பொண்ணு தான் விசாலம். முதல்ல மகளை அனுப்பி வேவு பார்த்திருக்கா, பின்னாடியே அவளும் வந்திருக்கா. இந்த விஷயம் நம்ம பொன்னிக்கு தெரியுமாங்க? பொன்னிக்கு புஷ்பவல்லி பத்தி எதுவும் தெரியல. அவ எப்பயும் போல வெள்ளந்தியா உதவி பண்றதுக்கு தான் வர சொல்லியிருக்கா. ஆனா புஷ்பவல்லி எந்த எண்ணத்தோட இங்கே வந்திருக்கான்னு தான் புரியல. என்னங்க,
எனக்கு படபடன்னு வருதுங்க. உடம்பெல்லாம் நடுங்குது. அவ வந்தாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உனக்கே இப்படி இருக்கே, அவளை நேருக்கு நேர பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? நேத்தியிலிருந்து இதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் விசாலம். அவ தற்செயலா வந்தாளா, இல்ல உதவி கேட்டு மட்டும் வந்தாளா, இல்ல வேற ஏதாவது நோக்கத்தோட வந்தாளா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அவ வெறும் உதவி மட்டும் கேட்டு வந்தவ மாதிரி தெரியல விசாலம். அவ என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? எண்ணி 6 மாசத்துல நம்ம 2 பேரையும் இந்த குடும்பத்தை விட்டே துரத்துறேன்னு சொல்லிட்டு போனா. அப்படி பண்ணலைன்னா அவ புஷ்பவல்லியே இல்லைன்னு சொல்லிட்டு போனா. அவ யாருங்க? அவளுக்கு இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்றானா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். குடும்பத்தை கெடுக்கணும்னு வந்து நிக்கிறவ என்ன வேணாலும் பேசுவாள்ல. அவளை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாதுங்க. சும்மா விட்டுறாதீங்க. விசாலம், பொன்னி வந்துட்டா. இந்த புஷ்பா விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் பொன்னிக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம், புரியுதா? இல்லங்க, நான் எதுவும் சொல்லல. வா. பவுனு, பவுனு, இந்த சாக்லேட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வை. இந்தாங்க காஃபி குடிங்க. அண்ணே, அண்ணியே காஃபி போட்டு கொடுத்துட்டாங்களா? ஆமாம்மா. சாரி அண்ணே, ராணி அக்காவோட பேசிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னி. அண்ணே, என்னென்ன ஆச்சு? எப்பவும் கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்க, இப்ப முகமே வாடி போயிருக்கு.